கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்புக்கு கொடுத்த கர்த்தர் பெரிய வாக்குத்தத்த ஆசீர்வாதம். நாம் யாக்கோப்பின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷர் கட்டளையின்படி நடந்து கற்பனையின்படி நடந்து அவருடைய சொல்லு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். உங்களோடு போராடி இருப்பாங்க, வியாபாரத்தில், வேலையில், இல்லையா, பயங்கரமான போராடி இருப்பாங்க. ஊழியத்தில் அவங்கள நீங்கள் தேடினா கூட பார்க்க முடியாது. ஐயோ அவங்கள பார்க்கலான்னு பார்த்தா கூட பார்க்க முடியாது. உன்னோடு யுத்தம் பண்ணின உங்ககிட்ட சண்டைக்கு வந்த மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இதான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். தேவனுடைய பிள்ளைகளை, யாருக்கு? தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு. சும்மா வெறுமனே ஆண்டவரை அறியாமல் சும்மா நான் பைபிள் படித்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லை. யாக்கோப்பின் தேவன் நம் தேவன் என்று வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மகிட்ட போராடுவாங்க பாருங்கள், வியாபாரத்தை பண்ண விடாமல் பண்ணுவாங்க, வேலையை பண்ண விடாமல் பண்ணுவாங்க, சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்து நம்மளை குழப்புவாங்க. கவலைப்படாதீங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் தேடுவீங்க. கிடைச்சிருவானா உதவி செய்வதற்குன்னு தேடுவீங்க, தேடியும் காணாதிருப்பாய். நம்மோடு யுத்தம் பண்ணின மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். நம்மளா பார்த்து ஏதாவது உதவி செய்யக்கூடிய சிச்சுவேஷனை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகி ஆபிரகாமே, எவ்வளவு நல்ல தெய்வம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறான். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனநிறைவினாலும் பிள்ளைகளை நடத்தும். உங்கள் சித்தத்தின்படியே வழி நடத்துங்கப்பா. நாங்கள் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.